எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ட்ரம்ப் அவர்கள் வாயை திறந்தாலே அது 100 பாயிண்ட் டமால் தான் அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாப்புல. அவர் சொன்ன மாதிரியே ஒரு 73 பாயிண்ட் கும்பா. இது மட்டுமா, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி. எப்படி சொறி பிடிச்சவங்க கையும் காலையும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி அகம்பாவம் பிடிச்சவங்க கம்முன்னு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்க மாட்டாங்க, என்னத்தையாவது ஒன்று பேசுவாங்க. ஸோ தற்போதைக்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்பது ரொம்ப தரமான பதிலடியாக இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் எதுவுமே ட்ரம்ப் அவர்களுடைய வாயிலிருந்து வரல. கண்டிப்பாக அவருடைய வாய் சும்மா இருக்காது அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன பதிலடி கொடுக்க போறாரு அப்படின்றதான் இப்போ ஒரு மிக முக்கியமான தகவலாக இருக்கு. அவர் எதுவுமே பதில் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லாம் ஊருக்குள்ள என்ன பேசிக்குவாங்க, ட்ரம்ப் அவர்களுக்கே கும்பா பாடி விட்டாங்க இந்தியா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த மனுஷன் கண்டிப்பாக என்னத்தையாவது வாயை திறந்து பேசுவாப்புல. என்ன பேசுறாப்புல அப்படின்றதான் நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு தேதியில 73 பாயிண்ட் கும்பா. ஏய் சிகப்பி, நீ ரொம்ப சிகப்பா இருக்க, உன்னுடைய பணமெல்லாம் ரொம்ப சிகப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று போய்கிட்டு இருக்குங்க நண்பர்களே. மொத்தமாகவே வீக்லி ஆப்ஷனுக்கு ஒரு மூடு விழா வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி செபியும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் தகவல்கள் வருது. எதுக்கு இது மிக முக்கியமாக இப்போ பேசுகிறாங்கன்னா, இந்த அமெரிக்காக்காரங்க ஓயாமல் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் 40-50 கோடி நம்மளுடைய பணத்தை போன வருஷம் தவறாமல் நம்மளுடைய மார்க்கெட்லேருந்து 40,000-50,000 கோடின்னு எஃப்என்டோவில் நம்ம ஆளுங்க ரீட்டைல்களை லாஸ் பண்ண வச்சு அந்த பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம பணத்தை ஏன் கொடுக்கணும்? வெளிநாட்டுக்காரன் நம்ம போய் பிஸ்னஸ் பண்ணுறக்கே ரொம்ப தடையாக இருக்கான். ஏய் உனக்கு 4,000 கோடி ஃபைன் அப்படின்னு சொன்னாலும் ஓகேங்க எஜமா, நான் ஃபைனை கட்டிடுறேன், ஆனால் என்னை ட்ரேட் பண்ண விடுங்க அப்படின்ட்டு இங்கே வர்றான். ஏன் அப்படின்னா 4,000 கோடி கட்டிட்டு 40,000 கோடி சம்பாரிச்சுட்டு போகலாம்ல. அதனால் நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அமெரிக்காவிலிருந்து நம்ம பணத்தை தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி செபியும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சேர்ந்து இப்போ வீக்லி ஆப்ஷன் என்பதை நிறுத்திடலாமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, கேஷ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களா அங்கிருந்து கேஷ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர வைக்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு எஸ்டிடி டேக்ஸுகளை குறைச்சோம்னா முதலீட்டாளர்களாக நிறைய பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ண போனீங்கன்னா உனக்கு அதில் அண்டர்லையிங் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அந்த அண்டர்லையிங் உனக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, அது ஏதாவது ஒரு மாதத்துக்கோ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ அது ஏதாவது கூப்பன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் தர்ற மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று இருக்கணும். அதை பேஸ் பண்ணி உனக்கு மார்ஜின் அப்படின்றது கிடைக்கும். அது போக மார்க் டு மார்க்கெட் வரும்பொழுது நீ கேஷாக செட்டில்மெண்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி வைக்கும் பொழுது அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக கேஷை மார்ஜினாக கொடுக்காம கண்டிப்பாக ஒரு இனிஷியல் மார்ஜின், ஒரு அமௌண்ட்டு மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருந்தாங்கன்னா நாளடைவில் ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கோ அல்லது தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கோ லாஸ் பண்ணும் பொழுது இந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்டு பண்ணும் பொழுது அதில் காசு வந்துடும். ஸோ இதில் காசு பார்த்து பழகிட்டு இதில் லாஸ் வருது அப்படின்னா ஒரு கட்டத்தில் தன்னுடைய லாஸ் மேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு ஐடியாவாக நான் யோசிக்கிறேன். இப்படி ஒரு ஐடியா இந்த உலகத்திலே வரல, ஐஎம் தான் கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஐடியா எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு ஐடியாக்கள் வரும்பொழுது மேபி லாஸ் மேக்கிங் பண்ணுறவங்க திடீர்னு பார்த்தா 1 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ஏவரேஜாக 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு 10,000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய மார்ஜினுடைய இது இன்ட்ரெஸ்ட்டாக வருது அப்படின்னா அப்போ அதை அவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அவங்களே கடவுளே அதுக்கு கம்பெனி இதில் லாஸ் பண்ணுறதுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. ஒரு கூஸ் பம்ப் அப்படின்ற மாதிரி,
அதாவது உங்களுக்கு தெரியாதுல்ல, நல்ல பெரிய பெரிய ஐபிஓக்கள், ஃபேமஸான ஐபிஓக்கள் வரும்பொழுது பெரும்பாலும் எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது எப்படி அவங்க அந்த ரேண்டம் செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நல்ல முன்னணி ஐபிஓக்கள் இப்போ கடைசியாக டாடா இன்வெஸ்ட் ஒன்று வந்தது, அப்போ நிறைய பேர்த்துக்கு கிடைச்ச மாதிரி தகவல்கள் வந்தது. ஹெச்டிபி அது ஒன்று நிறைய பேர்த்துக்கு கிடைச்ச மாதிரி வந்து. ஸோ இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ நிறைய பேர்த்துக்கு கிடைச்சதாக ஒரே கூஸ் பம்பாக இருக்குது. நாளைக்கு எவ்வளவு அது வந்து லிஸ்டிங் கெயின் வருது இந்த வாரத்தில் அப்படின்னு பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதில் ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, எனக்கு வழக்கம் போல் என்எஸ்டிஎல் அலாட்மெண்ட் ஆகலை, நான் வாங்குகிற ஷேர்லாம் கீழே போகுது, சரி ஐபிஓவில் போய் சம்பாதிக்கலான்னா எனக்கு அலாட்மெண்ட் ஆகலை, அதனால் நாளைக்கு ஃபஸ்ட்டு டே என்எஸ்டிஎல் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அதாவது பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் பிளான் பி போகிறேன், என்னை மீறித்தான் நீ எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங். சிவா நண்பர் அவரே, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்த ஐபிஓ ட்ரை பண்ண வேண்டியது தானே, அதுதானே நியாயம். அதை விட்டு நீங்கள் ஸ்டாக்ல ஏன் போய் இறங்குறீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய லக்கு நம்ம மனசுக்குள்ளே வந்து போகுது. இந்த பேடிஎம் ஷேரில் இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, அந்த அலிபாபாவினுடைய ஏண்ட் ஃபினான்ஷியல் அப்படின்றவங்க மொத்தமாக அவங்களுடைய என்டையர் ஸ்டேக்கை வெளியே வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இப்போல்லாம் நியூஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணோம்னா இங்கிலீஷில் நிறைய வரும், இப்போ இடையில ஹிந்தி விட்டுறாங்க, கூகுள்லேருந்தே இப்படி தான் வருது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரகு தாத்தா ஹே, ஏக் மார் தோ துகடா, இப்படி தானே எங்களுக்கு தெரியும். திடீர்னு இப்படி ஊடால வந்து விட்டுன்னா என்னங்க பண்ண. இப்போ ட்விட்டரில் கூட நான் எடுத்து பார்க்குறேன், சமீபத்தில் தமிழ் எழுத்துக்கள்லையே எதுவும் ட்ரெண்டிங்கை காணும், எல்லாமே ஒன்றா ஹிந்தியாக இருக்குது இல்லைன்னா இங்கிலீஷாக இருக்குது. நீங்கள் யாராவது உங்களுடைய லாங்குவேஜில் தமிழில் சமீபத்தில் ட்விட்டரில் ஏதாவது ஒரு எழுத்துக்கள் ஏதாவது ட்ரெண்டிங் ஆகி பார்த்ததுன்னா தெரியப்படுத்துங்க. அல்லது எனக்கு ஏதாவது லாங்குவேஜ் செட்டிங் மாற்றணுமா என்னன்றது புரியல. ஆனால் சில வாரங்களாக மாதங்களாக தமிழ் எழுத்துக்களில் ட்ரெண்டிங்கே ஒன்றையும் காணும், ஒன்றா ஹிந்தியாக இருக்குது இல்லைன்னா இங்கிலீஷாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹிந்தி தெரியாத சமயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கில் இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய ப்ரொமோட்டர் எஃப்ஐஐஸில் முக்கியமாக என்ன ஒரு தகவல் வருதுன்னா, இந்த ஏண்ட் ஃபின் அப்படின்றவங்க நஷ்டத்துக்கு தான் வெளியேறாங்க. அவங்க போட்ட பணம் பேடிஎம்மில் எதிர்பார்த்த லாபரில் நஷ்டத்தை புக் பண்ணி தான் வர்றாங்க. கடைசியாக ஒரு 5.84% வந்தது. இப்போ தான் சமீபத்தில் பேடிஎம் லாபத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பிளாக் டீல் போட்டு இதையும் வெளியே வந்து விட்டதாக ஹிந்தியில் ஹம் ஆப் கே கைன் கோன் அப்படின்ற மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல இங்கிலீஷில் இருக்குது. நண்பர்களே, பாரதி ஏர்டெல் அப்படின்ற பங்கு நாளைக்கு சரித்திரம் படைக்குமா? இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் 1% க்ளோசிங்கில் தான் இருக்குது. இதுவும் ஹெவி வெயிட்டேஜான கம்பெனி. ரிசல்ட் அப்படின்ற சீசனை ஒட்டி இந்த பங்குனுடைய ப்ரைஸ் நாளைக்கு பெருசாக ஏதாவது நல்ல ஒரு வால்டிலிட்டி வந்து நம்மளுடைய நிஃப்டியை ஹெல்ப் பண்ணுமா மேலே தூக்கி விடுறதுக்கு அப்படின்னு ஒரு மிக முக்கியமாக இந்த பாரதி ஏர்டெல் அப்படின்ற பங்குமே நாளைக்கு ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்னு ஒரு பங்கு நண்பர்களே சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருந்தான். அவனுடைய லேட்டஸ்ட் லோ என்ன, லேட்டஸ்ட் ஹை என்ன, இன்றைய மார்க்கெட்டில் ஒரு 6% ஏறின ஒரு காரணத்தினாலே இந்த சம்பல் ஃபெர்டிலைசர் அப்படின்றது ஒரு ஃபோக்கஸ் வந்திருக்கு. சமீபத்தில் இந்த பங்கு என்ன ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த பங்கு 20%க்குள்ளே இறங்குனா அதுவே மேலே வந்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இன்னும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பங்கு துரதிர்ஷ்டவசமாக தொடர்ந்து செகப்பி அப்படின்னு 2-3 மாதமாக இறங்கி 32% இறங்கி விட்டது இந்த பங்கு. அதுக்கப்புறம் நீ இது எங்கீங்க அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்த நேரத்திலே இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டரை தாண்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இனி இது ஒரு பச்சைக்குட்டியாக மாறுமா? பச்சைக்குட்டியாக மாறாட்டியும் பரவாயில்ல, ஒரு பழைய ஹை போகாட்டியும் பரவாயில்ல, புதுசாக லோ போகாட்டியும் பரவாயில்ல. இப்போ நீ ஒன்று உருவாக்கியிருக்கிய ஒரு 10-15%க்கு 500க்கும் 570க்கும் இடையிலேயே நீ மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை அப்படின்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகுதா, அல்லது புது லோ போகுதா, அல்லது இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே ஒரு 10%க்குள்ளேயே ஆட போகுதா அப்படின்றது
பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். 3 மாசங்க கழிச்சு எடுத்து பார்த்தா தான் அது என்ன ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகளினுடைய லிஸ்ட்டுக்குள்ள இந்த சம்பல் ஃபெர்டிலைசர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு டாப் கெய்னராக வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இந்த பங்கு ஒரு ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் வந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணுமா, இது ஒரு சுவாரஸ்யமான பங்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த பங்கு வந்து சேர்ந்துருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு முக்கியமான தகவல் எழுத்துப்பூர்வமாக லெட்டர் பேடில் வருது, நோட்டீஸில் வருது அப்படின்றதுக்கு முன்னாடியே அதை வந்து மீடியாக்களில் எப்படியோ மோப்பம் பிடிச்சி அதில் அவங்களுக்கு ஒரு பெருமை வேற. முதலில் நாங்கள் தான் ரிப்போர்ட் செஞ்சோம், பெயர் தெரியாத ஒரு அரசாங்க அதிகாரி இதை பற்றி பேசினார், பெயர் தெரியாத ஒரு தலைமை நிபுணர் இதை பற்றி பேசினார்னு அந்த தகவல், ஒரிஜினல் தகவல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மீடியாக்களில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரத்தில் அது நடந்துடும், நடந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் முதல்ல பேசணும் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் அது நடக்காது, அப்போ அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. அப்போ யார் வாயை திறப்பாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஏதேதோ மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, அது பியூர்லி மார்க்கெட் டிரைவன், அப்படி ஒரு சம்பவமே இல்லைங்க, அது ஏதாவது சம்பவம் நடக்கிற மாதிரி தான் நாங்கள் தெரிவிப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போ திடீர்னு எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சமீபத்தில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு பற்றி பேசினாங்க, சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் லிஸ்ட் ஆகிறதுனால அது திடீர்னு ஃபோக்கஸ் வந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கு எந்த பங்கு திடீர்னு, எந்த செக்டர் திடீர்னு ஃபோக்கஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பாருங்க நார்மலாக தான் இருந்தது. பிஎஸ்சி அப்படின்ற பங்கு திடீர்னு பார்த்தா 5% கீழே விட்டுட்டாங்க. ஏன்? அதுதான் காரணம். அந்த செபியும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இனி வீக்லி எக்ஸ்பைரி உங்களுக்கு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி அதை நிறுத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்களுக்கு வாங்கி விற்கக்கூடிய டிரான்சாக்ஷனுடைய வருமானம் குறைய ஆரம்பிக்குது. வீக்லிக்கு பதுவாக ஏற்கனவே வீக்லியில் 5 நாளைக்கு 5 விட்டுருந்தாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இப்போ தான் எனக்கு யோசிச்சு பார்த்தா செபி கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், என்ன டெய்லி எக்ஸ்பைரினா இப்போ டெய்லி சூதாட்டம், டெய்லி 1 ரூபா 50 பைசா 10 ரூபா அப்படின்ற இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து 0 ஆகும் அல்லது மேலே போகும், கீழே வரும், என்ன ஒன்று. இப்போ ஒரு இடம் அந்த செபி நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தா தான் மார்க்கெட் இப்போ தான் கொஞ்சம் ஒழுக்கமாக கரெக்டான பாதைக்கு கேஷ் மார்க்கெட் சைடு திரும்புதா அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு தோணுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்படி வாங்கி விற்று, அதாவது ஊருக்குள்ளே யாராவது புதுசாக பிறந்தாலும் சரி அல்லது கஷ்டப்பட்டாலும் சரி அல்லது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எப்படியும் வருமானம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படின்னு ஒரு செக்டர் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த புரோக்கர் செக்டரில் யாராவது வாங்கி லாபம் பண்ணாலும் சரி, விற்று நஷ்டமானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எங்களுக்கு அதுக்குண்டான சார்ஜஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு செக்டர் இருக்குது நம்மளுடைய மார்க்கெட்டில். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமா அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு இறங்கியிருக்கு. இந்த செக்டரில் இன்னும் ஃபோக்கஸாக இருக்கிறதெல்லாம் இந்த புரோக்கர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு ஏஞ்சல் ஒன் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. அது நியூஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு யாருனாலும் தலையிலாக நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்த பங்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா, சமீபத்தில் ஆல்ரெடி 3200 to 2600 ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்கு, இது போன்ற பங்குகள் பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் பங்குகளில் இவ்வளோ நாள் கொஞ்சம் சமீபத்தில் நியூஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் நியூஸ் அப்படின்ற ஒரு தகவலுக்குள்ளே இதெல்லாம் வந்திருக்கிறதுனால அடுத்த சில நாட்களில் ஏற்கனவே இதெல்லாம் ரொம்ப வயலண்டான ஆட்கள். அப்போ அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் பழைய கையை நோக்கி போகுதா அல்லது அதனுடைய ப்ரீவியஸ் லோ, இந்த 2025 லோ 1800க்கு எந்த பக்கம் பார்த்தாலும் 1000 ரூபாய்கள் அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் ஒன் போன்ற பிஎஸ்சி போன்ற பங்குகள்லாம் இனி என்ன செய்ய போகிறாங்க? இங்கே பாருங்க, யாராவது என்எஸ்டிஎல் ஐபிஓ கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஒரு நண்பர் வந்து 100 முறை ஐபிஓக்கள் அப்ளை பண்ணியிருக்காரு, அதில் 100மே கிடைக்கல. 100 ஆனால் அந்த 100க்கு ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. என்னென்னா, மிகவும் பாப்புலரான பங்கு என்எஸ்டிஎல் அப்படின்ற ஐபிஓ, அது கிடைக்கல. ஸோ 100வது ஐபிஓ அப்படின்றத அவர் மறக்க மாட்டார், 100ஐயுமே மறந்துருப்பார். ஆனால் அந்த 100வது ஐபிஓ மிகவும் ஃபேமஸான ஐபிஓ என்எஸ்டிஎல், அது கிடைக்கல அவருக்கு. ஆனால் இன்னொரு நண்பருக்கு பாருங்க, கண்ணன் அப்படின்னு பெயர் வைத்த நண்பர், அவர் வந்து பல அட்டம்ப்டுகள் நான் அடிச்சிருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, ஆனால் வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்கு இந்த என்எஸ்டிஎல் கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. ஆனால் என்னுடைய புரிதல் என்னென்னா, கமெண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும்
இந்த முக்கியமான ஃபேமஸான பங்குகள்லாம் வரும்பொழுது குலுக்கல் முறை ரேண்டம் என்பது கரெக்டாக இயங்குதா? இது ஏன் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் வந்து சில குழந்தைகளை கூப்பிட்டு வந்து குலுக்கல் முறையில் எடுக்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் காமிப்பாங்க. அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஏன் காட்டக்கூடாது? செபி வந்து எத்தனையோ பண்ணுறாங்க. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் T+2 T+5 என்னென்னமோ இருந்தது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். அதையெல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறவங்க. எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இடத்துல சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி ஃபேமஸான ஐபிஓக்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு கரெக்டான முறையில் கிடைக்குது? அப்போ இதில் எவனாவது தில்முள்ள வேலைக்கு இது பண்ணிடுவாங்களோன்னு எங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால செபி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, திறந்த வெளி மாதிரி இந்த ஐபிஓ இன்னைக்கு செலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது யாராவது ஒருத்தர் முன்னிலையில் இதுதான்ப்பா லாஜிக்கு, இப்படி தான்ப்பா இத்தனை பேர் நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், டோட்டல் அப்ளிகேஷன் இவ்வளவு ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளவு வந்து குலுக்கல் முறைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எப்படி குலுக்கல் முறை ரன் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணும்பொழுது எங்களை பார்க்க விடுங்க. செலக்ட் பண்ணுறது எப்படி செலெக்ஷன் ஆகுது, என்ன லாஜிக்கு அப்படின்றது எங்களை பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசில் தோணுது. நன்றி, வணக்கம்.